Good morning, students. Today we are going to see your Unit 6 prose lesson in your English class. So before getting into the lesson, let's complete this warm-up. See this A exercise. Fill the globe with an acrostic poem. Acrostic poem, I think you all would have studied in your lower sections. Acrostic poem அப்படின்றதோட மீனிங் என்னன்னா, இப்போ இங்க PEACE பீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ பீல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட் லைன், ஈல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி செகண்ட் லைன், ஏல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தேர்ட் லைன், சில ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஃபோர்த் லைன், ஈல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஃபிஃப்த் லைன். அந்த மாதிரி இந்த லைன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு போயம் மாதிரி எழுதணும். நீங்கள் எழுதுகிற லைன்ஸும் வந்து இந்த பீஸை வந்து சிம்பிளைஸ் பண்ணியிருக்கணும். ஐ மீன் பீஸை வந்து கான்செப்டாக வச்சு நீங்கள் அந்த லைன்ஸை வந்து நீங்கள் எழுதணும். அதுதான் வந்து acrostic poem. So try பண்ணுங்க. You can try to write this acrostic poem. So Pல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பீஸை வந்து சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரியான லைன்ஸ். எவ்வளோ வேர்ட்ஸ் வேணும்னா இருக்கலாம், இட்ஸ் யோர் விஷ். சிம்பிளாகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய போயமாக கூட இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பி பாருங்க. ஹவு கேன் யூ மேக் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ்? ஸோ நம்ம இருக்கிற இந்த வேர்ல்டை வந்து ஒரு பெட்டர் பிளேஸாக, அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு இடமா அமையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் திங்க் ஆஃப். அண்ட் தென் சி பாருங்க. வாட் டஸ் த பிக்சர் சிம்பலைஸ்? ஸோ இங்கே வந்து ஒரு டவ்வோட பிக்சர் இருக்குது. ஸோ டவ்னாலே வந்து நம்மளுக்கு தெரியும் பீஸை தான் அது வந்து சிம்பிளைஸ் பண்ணுது. ஸோ இங்கே இந்த கொஷினோட ஆன்சரும் அதுதான், பீஸ், அதாவது அமைதி. எல்லா இந்த வேர்ல்டு முழுக்க எந்த ஒரு போரும், அது மீன் வார் இல்லாமல் ஒரு பீஸை வந்து மெயின்டைன் பண்ணால், ஒரு ஃப்ரெண்ட்லினஸை வந்து எல்லா நேஷன்ஸோட மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக எல்லா லிவிங் பீயிங்ஸும் இந்த வேர்ல்டில் வந்து பெட்டராக லிவ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த தாட். நெக்ஸ்ட் டி வந்து பாருங்க. ஃபைண்ட் த நேம்ஸ் ஆஃப் த வேரியஸ் UN ஆர்கனைசேஷன்ஸ் வித் த லோகோ கிவன் பிலோ அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் அவுட். ILO மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஓட லோகோ. நெக்ஸ்ட் இது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO ஓட symbol. So just google these and find out. So finish this warm up. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வந்து அமைதியாக எல்லா லிவிங் பீயிங்ஸும் வந்து ஒரு பெட்டராக இந்த வேர்ல்டில் வந்து லிவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவை பீஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த யூனிட் 6 லெசனில் படிக்க போகிறோம். த லாஸ்ட் லெசன். ஸோ த லாஸ்ட் லெசன் அப்படின்ற லெசனை வந்து எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபோன்ஸ் டாடட். ஸோ இந்த லெசன் வந்து இந்த லாஸ்ட் லெசனில் என்ன இந்த ஆத்தர் வந்து நரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். So before starting the lesson, please take your English reader with a pencil so that you can just mark the difficult words which I'm going to tell you while going through this lesson. So I'm going to read this lesson and explain you paragraph by paragraph. So please follow with me. Let's get into the lesson. This lesson is set in the days of France-Prussian War. France was ruled by Bismarck. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. The Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine fell into the hands of Prussians. The oppressors not only wanted the territory but dominated over the language and culture of the Germans, thus to take away their identity. Read the lesson to find out what impact this had on life at school. ஸோ இந்த லெசன் வந்து எப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ்க்கும் ப்ரஷ்யாவுக்கும் நடுவில் வந்து ஒரு வார் நடந்தது. அந்த வார் நடந்த போது நடந்த இன்சிடெண்ட் தான் இது. அப்போ வந்து ஃப்ரான்ஸ் வந்து இட் வாஸ் ரூல்ட் பை பிஸ்மார்க். அண்ட் ப்ரஷ்யா அப்படின்றது வந்து எந்த கண்ட்ரினா ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் ஆஸ்திரியாவோட கொஞ்சம் பார்ட்ஸ், இதெல்லாம் சேர்ந்த ஒரு கண்ட்ரியாக தான் அப்போது அந்த காலத்தில் வந்து ப்ரஷ்யா இருந்தது. ஸோ ப்ரஷ்யாவுக்கும் ஃப்ரான்ஸ்க்கும் நடந்த வாரில் வந்து என்னாச்சுன்னா, ஃப்ரான்ஸ்லேருந்து சில டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஆல்சேக் அண்ட் லோரைன் அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ப்ரஷ்யா வந்து வின் பண்ணிட்டாங்க.
ஸோ அந்த டெரிட்டரி வந்து அவங்க வின் பண்ணதுனால அங்கே இருக்கிற பீப்புள், லாங்குவேஜ், கல்ச்சர் எல்லாத்தையும் அவங்க மாற்றணும்னு நினச்சாங்க. எல்லா இடத்துலையும் ஜெர்மனை வந்து புகுத்தணும்னு நினச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் ஸ்கூல் போகிற குழந்தைங்க கிட்ட என்ன மாதிரியான இம்பேக்ட் இருந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த லெசன். ஸோ ஃப்ரான்ஸ் பிரஷியன் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரான்ஸோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல்செக் அண்ட் லொரைன் வந்து பிரஷ்யா கிட்ட போனதுக்கு அப்புறமா எப்படி வந்து அந்த இடத்துல இருந்த குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல இருந்தாங்க, பீப்புள் எப்படி இருந்தாங்க அப்படின்றதோட ஒரு இன்சிடென்ட் தான் இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் see the incident. I started for school very late that morning and was in great dread of a scolding, especially because M. Hamel had said that he would question us on participles and I did not know the first word about them. For a moment I thought of running away and spending the day out of doors. It was so warm, so bright. The birds were chirping at the edge of the woods, and in the open field back of the sawmill the Prussian soldiers were drilling. It was all much more tempting than the rule of participles, but I had the strength to resist and hurried off to school. So இந்த பேராகிராஃபில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் பாய் வந்து இந்த இன்சிடெண்ட்டை வந்து நரேட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்கூல் பாய் வந்து என்ன மார்னிங்கில் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அண்ட் ரொம்ப பயப்படுறாரு ஃபார் ஸ்கூல்டிங். யார் திட்டுவாங்க அப்படின்னா எம் ஹெமல் அப்படின்ற ஒரு டீச்சர். அவர் வந்து பார்ட்டிசிபல்ஸ் வந்து கொஷின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்ட்டிசிபல்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக திட்டு வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்துலேயும் லேட்டாக போகிறோன்ற பயத்துலேயும் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு. கொஞ்ச நேரம் வந்து அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்கூலுக்கு போகாமல் வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தோணுது. ரொம்ப பிரைட்டாக ரொம்ப வார்மாக இருக்கு அன்றைக்கி டே. பேர்ட்ஸ் வந்து அழகாக ஃபாரஸ்டோட எட்ஜில் வந்து சர்ப்பிங்னா பேர்ட்ஸ் கத்துற அந்த சத்தத்தை தான் சர்ப்பிங்னு சொல்லுவோம். கத்துற சத்தம் கேட்குது. ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் வந்து சா மில்லை வந்து ட்ரில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே வெளியில் பொழுது போக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து தோணுது. பட் ஆனால் வந்து அதையும் மீறி இல்லை நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்கூலுக்கு வேகமாக போகிறாரு. When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. For the last 2 years, all our bad news had come from there, the lost battles, the draft, the orders of the commanding officer. And I thought to myself, without stopping, what can be the matter now? ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டவுன் ஹால் இருக்குது, ஒரு பெரிய ஹால். அங்கே தான் வந்து ஒரு புல்லட்டின் போர்டு, நோட்டீஸ் போர்டு இருக்குது. அங்கே தான் வந்து எல்லா நோட்டீஸஸும் போடுவாங்க. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக எல்லா பேட் நியூஸும் அந்த நோட்டீஸ் போர்ட்லேருந்து தான் எங்களுக்கு வந்து தெரியுது. அவங்க இழந்த போர்கள், அப்புறம் என்ன டிராஃப்ட், என்ன ஆர்டர்ஸு எல்லாமே வந்து அவங்களுக்கு அதுலேருந்து தான் வருது. ஸோ அதனால் வந்து எதுக்கு இப்போ என்ன இதில் புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாமல் அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ்க்கு போயிட்டே இருக்காரு. Then, as I hurried by as fast as I could go, the blacksmith, the watcher, who was there with his apprentice reading the bulletin, called after me, "Don't go so fast, Bub. You'll get to your school in plenty of time." ஸோ அந்த புல்லட்டின் போர்டை வந்து நின்று நோட்டீஸை பார்க்காம வேகமாக கிளாஸ்க்கு போயிட்டுருக்கிறவரை வந்து ஒரு வாட்சர் வந்து அந்த நோட்டீஸை படிச்சுட்ருக்கிற ஒரு வாட்சர் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற, நீ வந்து டைமுக்கு போயிடுவ கிளாஸ்க்கு, பிகாஸ் ஆல்ரெடி லேட்டாக தான் போகிறாரு. இன்னும் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக போகிற, ஆல்ரெடி நீ தான் லேட் ஆகிட்டே, நீ என்ன சீக்கிரமாக போக போகிற அப்படின்ற அந்த ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரியான டோனில் வந்து சொல்கிறாரு. I thought he was making fun of me and reached M. Hamel's little garden all out of breath. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாரு, ஓகே நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு எம் ஹேமல் அந்த டீச்சரோட ஒரு சின்ன கார்டன் வந்து இருக்குது கிளாஸ் ரூம்க்கு வெளியில், அங்கே வந்து ரீச் பண்ணுறாரு. Usually when school began, there was a great bustle which could be heard out in the street, the opening and closing of desks, lessons repeated in unison, very loud, with our hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. But now it was all so still. I had counted on the commotion to get to my desk without being seen, but of course, that day everything had to be as quiet as Sunday morning.
Through the window, I saw my classmates already in their places and M. Hamel walking up and down with his terrible iron ruler under his arm. I had to open the door and go in before everybody. You can imagine how I blushed and how frightened I was. ஸோ நார்மலாக வந்து யூஸ்வலாக வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு கிரேட் பசில், அதாவது வந்து ஒரு நாய்ஸியாக இருக்கும். அந்த நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வரைக்கும் கேட்கும். அதாவது டெஸ்க்கை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, லெசனை வந்து கோரஸாக வந்து சொல்கிறது, ரிப்பீட்டட் இன் யூனிசன்னா கோரஸாக ஒன்று சேர்ந்து சொல்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாய்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காதில் கை வச்சுட்டு அவங்க வந்து லெசனை மட்டும் கவனிப்பாங்க. பிகாஸ் வெளியில் அந்த மற்ற கிளாஸில் நடக்கிற அந்த ஸ்கூலில் நடக்கிற அந்த நாய்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஸ்கேல் வச்சு டெஸ்க்கை வந்து தட்டுற சத்தம் இது எல்லாமே இருக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ எதனாலன்னு வந்து அந்த ஸ்டூடெண்ட்க்கு புரியலை. அவ்வளோ குவைட்டாக இருக்குது. சண்டே மார்னிங் எப்படி இருக்கும், ஸ்கூலோட அந்த நாய்ஸே இல்லாமல் அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி அமைதியாக இருக்குது. ஸோ விண்டோ வழியாக அவர் வந்து கிளாஸ்மேட்ஸை பார்க்குறாரு. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துருக்காங்க. எம். ஹேமல் அப்படின்ற அந்த டீச்சர் வந்து கிளாஸில் அப் அண்ட் டவுன் மீன்ஸ் முன்னாடி பின்னாடி நடந்துகிட்டே இருக்காரு. ஒரு அயர்ன் ரூலரை வந்து அவர் வந்து அண்டர் ஹிஸ் ஆர்ம் அவர் வந்து வச்சுருக்காரு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ரூமோட டோரை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி தான் வந்து உள்ளே போய் ஆகணும். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹீ இஸ் வெரி லேட். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ அவருக்கு வந்து ரொம்ப வெக்கமாகவும் பயமாகவும் இருந்தது. பிளஷ்டுனா வெக்கப்படுறது, அதாவது வெக்கப்படுறதுனா ரொம்ப தலைகுனிவாக நினைக்கிறது. ஸோ ஃப்ரைட்டன் மீன்ஸ் பயமாக இருக்கிறது. ஸோ அவ்வளோ பயத்துலேயும் அவ்வளோ ஒரு தயக்கத்தோடையும் அவர் உள்ளே போகிறாரு. But nothing happened. M. Hamel saw me and said very kindly, "Go to your place quickly, little Franz. We were beginning without you." ஸோ அவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு டீச்சர் வந்து நம்ம நல்லா திட்ட போகிறாரு அப்படின்னு பயந்துட்டே போகும்போது எதுவுமே நடக்கலை. டீச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கைண்டாக, உன்னோட பிளேஸ்க்கு போ லிட்டில் ஃப்ரான்ஸ், நாங்கள் வந்து கிளாஸை வந்து நீ இல்லாமல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் என்ன? ஃப்ரான்ஸ். அவரோட டீச்சரோட பேர் எம். ஹேமல். I jumped over the bench and sat down at my desk. Not till then, when I had got a little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt, and the little black silk cap all embroidered that he never wore except on inspection prize days. Besides, the whole school seemed so strange and solemn. But the thing that surprised me most was to see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. Old Hauser with his three-cornered hat, the former mayor, the former postmaster, and several others besides. Everybody looked sad, and Hauser had brought an old primer, thumbed at the edges, and he held it open on his knees with his great spectacles lying across the pages. ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் வந்து நீ போய் அவனோட இடத்துல உட்காருன்னு சொன்னோன்னே அவர் போய் அவரோட இடத்துல உட்காந்துட்டு பயத்துலேயே அப்படியே கொஞ்சமாக மேலே நிமிர்ந்து பார்க்கும்போது அவரோட டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் கோட்டு, ஃப்ரில்ட் ஷர்ட், பிளாக் சில்க் கேப் எல்லாமே எம்ப்ராய்டர்ட் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்க்குறாரு. அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து அவரோட டீச்சர் வந்து எப்போதுமே வந்து இன்ஸ்பெக்ஷன் போதும் ப்ரைஸ் டேஸ் போதும் தான் போட்டு அவர் பார்த்துருக்காரு. ஸோ இன்னைக்கு எதுக்கு அவர் போட்டிருக்காருன்னு புரியலை. அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்கூல் சீம் ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சாலம். எப்படி அந்த நாய்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்கூலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் ரூமில் வந்து பேக் பெஞ்சஸ் எப்போதுமே எம்டியாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிற ஓல்டு பீப்புள் ரொம்ப கொஞ்சம் பெரிய பொசிஷன்ஸில் இருந்த பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஓல்டு ஹாசர், அப்புறமா ஃபார்மர் மேயர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர், மீதி பேர் நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. ஹாசர் வந்து ஒரு ஓல்டு ப்ரைமர் மீன்ஸ் இட்ஸ் அ புக். அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நிறைய வாட்டி ஓப்பன் பண்ணி படித்து புக் எப்படி பழசாக இருக்குமோ அந்த மாதிரி தம்ட் அட் த எட்ஜஸ்லாம் வந்து
லைட்டாக வந்து மடங்கி கிழிஞ்சு அந்த மாதிரி இருக்கதான் thumbed at the edges. ஸோ அது மாதிரி ஒரு புக்கை வந்து அவரோட நீல பிரித்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு, ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. While I was wondering about it all, M. Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me said, "My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive." ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இந்த லிட்டில் ஃப்ரான்ஸ் வந்து யோசிச்சே இருக்காரு. எதுக்கு ஸ்கூல் இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, எதுக்கு வந்து டீச்சர் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, எதுக்கு வில்லேஜர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க, இப்படிதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவரோட டீச்சர் வந்து அவரோட சேரில் போய் உட்காந்துட்டு, மவுண்டட் மீன்ஸ் சாட், ஸோ சேரில் உட்காந்துட்டு அந்த ஒரு ஜென்டிலான ஒரு டோனில் வந்து சொல்கிறாரு, குழந்தைங்களே இப்போ வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு நடத்த போகிற லெசன் தான் என்னோட லாஸ்ட் லெசன், உங்களுக்கு நான் கொடுக்குற லாஸ்ட் லெசன். பிகாஸ் வந்து பெர்லின்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு, அதாவது ஆல்செக் அண்ட் லொரைனில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் ஜெர்மன் தான் கற்றுக் கொடுக்கணும், ஃப்ரெஞ்ச் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். நாளையிலேருந்து உங்களுக்கு புதுசாக ஒரு ஜெர்மன் டீச்சர் வந்துடுவார். ஸோ அதனால் இந்த லாஸ்ட் லெசனை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து த இம்பேக்ட் ஆஃப் வார். அதாவது ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியை வந்து ஆக்கியபை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ட்ரியில் இருக்கிற மக்களையும் வந்து தங்களோட கல்ச்சர், தங்களோட லாங்குவேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரெஞ்ச் டிஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஆல்செக் அண்ட் லொரைனில் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஃப்ரெஞ்சில் தான் குழந்தைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. பட் ப்ரஷ்யா வந்து அந்த டிஸ்ட்ரிக்டை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா எல்லா ஸ்கூல்லையும் ஜெர்மன் தான் சொல்லி கொடுக்கணுன்ற ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ டிவாஸ்டேட்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம வந்து நம்மளோட லாங்குவேஜ் வந்து எதுவாக வேணா இருக்கலாம், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம். பட் சடனாக ஆல் ஆஃப் அ சடன் இல்லை, நீங்கள் வந்து வேற ஒரு லாங்குவேஜ் தான் பேசணும், எல்லாருமே வந்து ஸ்பானிஷில் தான் பேசணும், ஸ்பானிஷில் தான் எழுதணும், ஸ்பானிஷில் தான் எல்லா டிவியில் வர எல்லா ப்ரோக்ராம்ஸும் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஹவு ஃப்ரஸ்ட்ரேட்டட் இட் வில் பி. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. வாட் அ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. ஸோ ஒரு இடி விழுந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் வந்து லிட்டில் ஃப்ரான்ஸ்க்கு வந்து இருக்குது. Oh, the wretches, that was what they had put up at the town hall. My last French lesson. Why, I hardly knew how to write. I should never learn anymore. I must stop there then. Oh, how sorry I was for not learning my lessons, for seeking birds' eggs or going sliding on the my books that had seemed such a nuisance a while ago, so heavy to carry, my grammar and my history of the saints were old friends now that I could not give up. And M. Hamel too, the idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky he was. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது அவங்க டீச்சர் வந்து இதுதான் உங்களோட லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், நான் இன்னையோட வந்து கிளம்பிடுவேன், நாளையிலேருந்து உங்களுக்கு ஜெர்மன் கற்றுக் கொடுக்க வேறு டீச்சர் வந்துடுவார், நீங்கள் எல்லாமே ஜெர்மன் தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு இடி விழுந்த மாதிரி வந்து ஃப்ரான்ஸ்க்கு இருக்குது. அந்த நோட்டீஸ், அந்த டவுன் ஹாலில் இருக்கிற நோட்டீஸ் போர்டில் வந்து இதுதான் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்றது அப்போ தான் அவருக்கு வந்து ஞாபகம் வந்தது. ஸோ அவருக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இதுதான் என்னோட லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசனா, ஏன் நான் இப்போ தானே எழுதவே ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெஞ்சில், நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும், ஃப்ரெஞ்ச் வந்து நான் நிறைய கற்றுக்கணும், இதோடு நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ தான் அவருக்கு தெரியுது, நான் இவ்வளோ நாள் படிக்காமல் என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நாள் வந்து இந்த டீச்சர் எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் சொல்லி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நான் கற்றுக்காமல் எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய நாள் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமல் பேர்ட்ஸோட எக்ஸை சேகரிக்கிறதுக்காக போயிருக்கேன், அப்புறம் கோயிங் ஸ்லைடிங் ஆன் த சார் அப்படின்றது ஒரு ரிவர், இங்கே இந்த ரிவரில் போய் ஸ்லைட் பண்ணுறதுக்காக போயிருக்கேன், என்னோடய புக்ஸ் எல்லாம் எவ்வளோ ஹெவியாக நியூசன்ஸாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நினச்சேன்,
அதெல்லாம் வந்து எவ்வளோ தப்பான விஷயம்னு இப்போதான் எனக்கு புரியுது. அண்ட் என்னோட டீச்சர் அவரையும் நான் ரொம்ப க்ரூவலாக ரொம்ப கொடுமையானவராக நினச்சேன். பட் ஆனால் இப்போ அவர் போக போறாரு அப்படின்னு நினைக்கும் போது, நான் அவரை இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு எல்லாமே மறந்துடுது. அவரோட அயர்ன் ரூலர், அவர் எவ்வளோ கிராங்கினா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்கள வந்து அடிக்கிறது, தப்பு செய்தா அடிக்கிறது, படிக்கலைன்னா அடிக்கிறது, அந்த மாதிரியான பிஹேவியர் உள்ள டீச்சர். ஸோ அப்படி இருந்த அவரோட பிஹேவியர் எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. எனக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் இனிமேல் ஃப்ரெஞ்ச் படிக்கவே முடியாது, என்னோட சார் வந்து போறாரு அப்படின்ற அந்த குழப்பங்கள் தான் வந்து ஃப்ரான்ஸோட மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். Poor man, it was an honor of this last lesson that he had put on his fine Sunday clothes, and now I understood why the old men of the village were sitting there in the back of the room. It was because they were sorry too that they had not gone to school more. It was their way of thanking a master for his 40 years of faithful service and of showing their respect for the country that was theirs no more. ஸோ இப்போதான் வந்து அவருக்கு தோணுது, ஓ நம்ம மாஸ்டர் எதனால வந்து இந்த சண்டேல ட்ரெஸ் பண்ணுற மாதிரி அழகான க்ளோத்ஸ் ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னா, அவர் போக போறாரு. திஸ் இஸ் த லாஸ்ட் டே இன் ஹிஸ் ஸ்கூல். ஸோ எதுக்காக வில்லேஜஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்றதும் வந்து புரியுது. ஏன்னா வந்து அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த எம் ஹேமல் அப்படிங்கிற டீச்சர் வந்து 40 இயர்ஸாக இந்த ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக அவரோட சர்வீஸ் அவர் கொடுத்துருக்காரு ஆஸ் அ டீச்சர். ஸோ அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரி விட்டு போக போறாரு. ஸோ அந்த டீச்சருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும், லாஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வில்லேஜஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்றது இவருக்கு புரியுது. ஃப்ரான்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. While I was thinking of all this, I heard my name called. It was my turn to recite. What would I not have given to be able to say that dreadful rule for the participle all through, very loud and clear and without one mistake. But I got mixed up on the first words and stood there, holding on to my desk, my heart beating and not daring to look up. ஸோ இதெல்லாம் அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவரோட பேரை வந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா வந்து இது வந்து அவரோட டேர்ன், அந்த பார்ட்டிசிபல்ஸை ரீட் பண்ணுறதுக்கான அவரோட டேர்ன். ஸோ அந்த டேர்ன் அவரோட டேர்ன் வந்தோன்னா அவரோட பேரை வந்து டீச்சர் கூப்பிடும்போது அவர் எழுந்து நின்று அவருக்கு இவ்வளோ நாள் கஷ்டமாக நினச்சிட்டு இருந்த அந்த பார்ட்டிசிபல்ஸை வந்து அழகாக ரீட் பண்ணுறாரு. பட் ஒன்லி ஃபர்ஸ்ட் 2 வேர்ட்ஸை மட்டும் மிக்ஸ் பண்ணி படிக்கிறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. ஹார்ட் ரொம்ப வேகமாக பீட் பண்ணுது. ஸோ மேலே பார்க்கறதுக்கே வந்து அவருக்கு வந்து பயமாக இருக்குது. ஸோ அது தலை குனிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ நாள் கஷ்டமாக இருந்த பார்ட்டிசிபல்ஸ் கூட இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவரோட வாயில் வந்து வருது, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு வருது. ஸோ பட் ஒன்லி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால he was very afraid to look up on the teacher. I heard M. Hamel say to me, I won't scold you, little Franz. You must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, bah, I have plenty of time, I'll learn it tomorrow. And now you see where we have come out. Ah, that's the great trouble with Alsek. She puts off learning till tomorrow. Now those fellows out there will have the right to say to you, how is it you pretend to be Frenchmen and yet you can neither speak nor write your own language? But you are not the worst, poor little Franz. We have all a great deal to reproach ourselves with. ஸோ இவர் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டு ரொம்ப பயத்தில் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்து எம் ஹாசல் வந்து அவரை வந்து திட்டல. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உன்னை திட்டமாட்டேன் லிட்டில் ஃப்ரான்ஸ், உனக்கே வந்து புரிஞ்சிருக்கும் நீ எவ்வளோ வந்து உன்னை பற்றி பேடாக நீ இப்போ ஃபீல் பண்ணுறன்றது உனக்கே தெரிஞ்சிருக்கும். இதுதான் இது. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் நம்ம நினச்சிருப்போம் எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் நாளைக்கு படிச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம். பட்
இந்த டைம் வந்து வந்துடுச்சு நம்மளுக்கு. அதாவது வந்து ஆல்செக் வந்து இப்போ ட்ரபிளில் இருக்கு. ஆல்செக்ல வந்து ஃப்ரெஞ்ச் யாரும் படிக்கக்கூடாது, இனிமேல் ஜெர்மன் தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம ஃப்ரெஞ்சை வந்து கற்றுக்கவே முடியாது. ஸோ வெளியில் இருக்கிற அந்த பிரிஷியன் சோல்ஜர்ஸ், அந்த ஜெர்மன்ஸ், இவங்கெல்லாம் வந்து உன்னை வந்து என்ன சொல்லி கேட்பாங்கன்னா, நீ வந்து ஃப்ரெஞ்ச்மென் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற, ஃப்ரெஞ்ச்மென் மாதிரி இருக்க, ஆனால் வந்து உனக்கு வந்து ஃப்ரெஞ்சில் எழுதவோ பேசவோ தெரியலையா, உன்னோட ஓன் லாங்குவேஜோ தெரியலையான்னு சொல்லிட்டு உன்னை எல்லாருமே வந்து கேட்பாங்க. பட் நீ மட்டும் இந்த நிலைமையில இல்லை லிட்டில் ஃப்ரான்ஸ், நம்ம எல்லாருமே வந்து இதுக்கு காரணம் தான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இதுக்காக நம்ம வந்து வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அவர் லைஃப் ஆல்சோ. ஸோ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, நம்மளோட ஸ்டடீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு படிச்சுக்கலாம் டைம் இருக்குது, நாளைக்கு படிச்சுக்கலாம் டைம் இருக்குது, நாளைக்கு படிச்சுக்கலாம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் நம்மளுக்கு டைமே இல்லை. திஸ் இஸ் த எண்ட். நாளையோட நீ வந்து உனக்கு இந்த டைம் கிடையாது, நாளைக்கு எக்ஸாம், நீ வந்து போய் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டென்ஷன் வருது. ஐயோ, நான் இவ்வளோ நாள் படிக்காமல் விட்டுட்டேனே, இவ்வளோ நாள் நான் கற்றுக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து டைமோட வந்து எசன்ஸ். டைம் இஸ் எசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் இருக்கும் போதே நம்ம வந்து எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கணும், எதை படிக்கணுமோ அதை படிச்சிடணும். அதுதான் வந்து இந்த டீச்சர் வந்து ஃப்ரான்ஸ்க்கும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். Your parents were not anxious enough to have you learn. They preferred to put you to work on a farm or at the mills so as to have a little more money. And I have been to blame also. Have I not often sent you to water my flowers instead of learning your lessons? And when I wanted to go fishing, did I not just give you a holiday? ஸோ டீச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீயும் அப்படி தான் இருந்திருக்க, உன்னோட பேரண்ட்ஸும் வந்து பார்த்தோன்னா நீ படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமே இல்லை. அவங்க வந்து உன்னை வந்து ஃபார்மில் வந்து வேலை செய்யறதுக்கு அமிச்சாங்க, மில்ஸில் வந்து வேலை செய்ய அமிச்சாங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குமேன்னு சொல்லி அமிச்சாங்க. அண்ட் நான் மட்டும் என்னையும் தான் நான் திட்டிக்கணும். ஏன்னா வந்து நானும் தான் வந்து என்னோட கார்டனுக்கு போய் நீ வந்து ஃப்ளவர்ஸ்க்கெலாம் தண்ணி வாட்டர் பண்ண அப்படின்னு சொல்லி ஒன்று அமிச்சிருக்கேன். நான் வந்து ஃபிஷ்ஷிங்க்கு போகணும்னு நினைக்கும் போது உங்களுக்கெல்லாம் ஹாலிடே விட்டுருக்கேன். ஸோ என்னையும் தான் நான் திட்டிக்கணும். நீங்கள்லாம் வந்து டைமுக்கு படிக்காமல் போனதுக்கு காரணம் உங்கள் பேரண்ட்ஸும் நீங்களும் மட்டும் இல்லை, நானும் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். Then, from one thing to another, M. Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most logical, that we must guard it among us and never forget it. Because when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. Then he opened a grammar and read us our lesson. I was amazed to see how well I understood it. All he said seemed so easy, so easy. I think too that I had never listened so carefully and that he had never explained everything with so much patience. It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away and to put it all into our heads at one stroke. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னா வந்து டீச்சர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்து நிறைய விஷயம் பேசிகிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான ஒரு லாங்குவேஜ், ரொம்ப கிளியரான லாங்குவேஜ், லாஜிக்கலான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நம்ம வந்து நம்மளோட லைஃப் இருக்க வரைக்கும் நம்மளோட லாங்குவேஜை வந்து நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா வந்து நம்மள எல்லாத்தையும் வந்து என்ஸ்லேவ்ட்னா ஒரு அடிமைகள் மாதிரி நம்மளை வந்து நடத்துகிறாங்க. அதாவது ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியை வந்து ஆக்கியபை பண்ணும்போது அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் அவங்க சொல்கிறத கேட்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அடிமைகள் மாதிரி தான் அவங்க நடத்துவாங்க. ஸோ அப்படி நம்மலாம் நடத்தப்படும் போது நம்மளோட லாங்குவேஜை வந்து நம்ம உயர்வாக வச்சுருந்தா மட்டும்தான் அந்த சிறையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் ஒரு கிராமர் புக் எடுத்து ஒரு லெசன் வந்து படிக்கிறாரு. இப்போ வந்து அந்த ஃப்ரான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ அழகாக புரியுது. அப்போது அவ்வளோ ஈஸியாக அவருக்கு அது தோணுது. அப்போ தான் வந்து அவருக்கு புரியுது, இவ்வளோ நாளாக வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பாடத்தை அவர் கவனிச்சதே இல்லை. அதே மாதிரி டீச்சரும் அவ்வளோ பொறுமையாக வந்து எந்த லெசனையும் எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை.
ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னா அந்த புவர் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒரே நாளில் அவங்களோட தலைக்குள்ள புகுத்துறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் வந்து அவர் பாடம் எடுக்கிறதா வந்து ஃப்ரான்ஸ் வந்து உணர்றாரு. After the grammar, we had a lesson in writing. That day, M. Hamel had new copies for us, written in a beautiful round hand, France Alsace, France Alsace. They looked like little flags floating everywhere in the schoolroom, hung from the rod at the top of our desks. You ought to have seen how everyone set to work and how quiet it was. The only sound was the scratching of the pens over the paper. Once some beetles flew in, but nobody paid any attention to them, not even the little ones who worked right on tracing their fish hooks, as if that was French too. On the roof the pigeons cooed very low, and I thought to myself, will they make them sing in German, even the pigeons? ஸோ கிராமர் லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ரைட்டிங் கிளாஸ் இருக்கு அவங்களுக்கு. அந்த ரைட்டிங் கிளாஸ்ல வந்து டீச்சர் வந்து புதுசாக சில காப்பீஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்து எழுதியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் ஆல்சேக்குன்ட்டு வந்து எழுதியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளாக் வந்து ஸ்கூல் ரூமில் எல்லா இடத்துலையும் பறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து அதை வந்து கலர் பண்ணணும். அதுதான் வந்து அவங்களோட ரைட்டிங் அசைன்மெண்ட். ஸோ எல்லாரும் குவைட்டாக வந்து அந்த ஃப்ரான்ஸ் ஆல்சேக்குன்ற அந்த ஃப்ளாக் ஷேப்பில் இருக்கிறத வந்து கலர் பண்ணுறாங்க. ஒன்லி அந்த கலரிங் பண்ணுற அந்த பென்ஸோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஒரு சமயம் பீட்டில்ஸ்னால் வண்டு, அது வந்து உள்ளே வர்றது, அது யாருமே அதை வந்து பார்க்கல. ஸோ எல்லாருமே வந்து இதே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப சின்சியராக. சின்ன குழந்தைகள் கூட இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரூஃபில் இருக்க பிஜியன்ஸ் வந்து சத்தம் போடுது ரொம்ப லோவாக. அப்போ வந்து ஃப்ரான்ஸ் வந்து யோசிக்கிறாரு, இந்த பிஜியன்ஸை கூட அவங்களால ஜெர்மனில் சிங்க் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். Whenever I looked up from my writing, I saw M. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, then at another, as if he wanted to fix in his mind just how everything looked in that little schoolroom. Fancy. For 40 years he had been there in the same place with his garden outside, the window and his class in front of him, just like that. Only the desks and benches had been worn smooth. The walnut trees in the garden were taller, and the hopvine that he had planted himself twined about the windows to the roof. How it must have broken his heart to leave it all, poor man, to hear his sister moving about in the room above, packing their trunks, for they must leave the country next day. ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஒவ்வொரு தடவை அவர் அந்த ரைட்டிங் டாஸ்க்லேருந்து நிமிர்ந்து தன்னோட டீச்சரை பார்க்கும்போதும் டீச்சர் வந்து ரொம்ப வந்து எந்த ஒரு மோஷனும், அதாவது எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அவரோட சேரில் உட்காந்துருக்காரு. அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று ஒன்றா அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த 40 இயர்ஸாக வந்து அவங்க அந்த டீச்சர் வந்து இதே இடத்துல தான் இருக்காரு. கார்டன் வந்து வெளியே இருக்குது, கீழே வந்து கிளாஸ் ரூம், மேலே வந்து அவர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ வெறும் டெஸ்க்ஸ் அண்ட் பெஞ்சஸ் தான் வந்து வேர்ன் அவுட் ஆயிருக்குன்னா பழசாக இருக்குது. கார்டனில் வச்ச வால்நட் ட்ரீஸ் வந்து வளர்ந்துருக்கு. ஒரு கொடி ஒன்று வச்சாரு, அதுவும் வந்து அழகாக கொடி படர்ந்து விண்டோஸ்லேருந்து ரூஃப் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போகணுன்றது அவருக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து ஃப்ரான்ஸ் நினைக்கிறாரு. அதே மாதிரி வந்து மேலே வந்து அவங்க சிஸ்டர் வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிற சத்தமும் இவங்களுக்கு கேட்குது. ஸோ அவங்க அடுத்த நாள் வந்து இந்த கண்ட்ரியை விட்டு அவங்க போக வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். பட் he had the courage to hear every lesson to the very last. After the writing, we had a lesson in history, and then the babies chanted their ba, bibi, bobu. Down there at the back of the room, old Hauser had put on his spectacles and, holding his primer in both hands, spelled the letters with them. You could see that he too was crying. His voice trembled with emotion, and it was so funny to hear him that we all wanted to laugh and cry. Ah, how well I remember it, that last lesson. ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையில் வந்து அந்த டீச்சர் வந்து இருக்காரு அப்படிங்கிறது புரியுது.
ஆனால் வந்து அந்த லாஸ்ட் லெசனை வந்து இவங்களுக்கு வந்து சொல்கிறதுல மட்டும் அவர் வந்து ரொம்ப தைரியமாக இருந்தார். இந்த ரைட்டிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன குழந்தைங்களோட அந்த ஃப்ரெஞ்ச் லெட்டர்ஸ் படிக்கிற அந்த செஷன் அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இந்த வில்லேஜர்ஸ் வந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாருமே ஃப்ரெஞ்ச் கற்றுக்கிறதுக்காக தான் அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த குழந்தைங்கள் படிக்கும் போது அவங்களும் கூட சேர்ந்து வந்து அந்த புக்கை வச்சுட்டு படிக்கிறாங்க. இப்படி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப அழற மாதிரி அவங்களோட வாய்ஸ் இருக்குது. அவ்வளோ எமோஷன் இருக்குது. பிகாஸ் அவங்க சார் அந்த மாஸ்டர் வந்து ஊரை விட்டு போகிறாரு, இனிமேல் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஃப்ரெஞ்ச் கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை, அவங்களோட தாய்மொழியை கற்றுக் கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப நடுக்கத்தோட அழறாங்க. ஸோ இதை வந்து கேட்கறதுக்கே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஒரே சமயத்தில் சிரிக்கவும் தோணுது, அழவும் தோணுது, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்க அந்த ட்ரெம்பிள்டு வாய்ஸில் வந்து அவங்க அந்த ஃப்ரெஞ்ச் லெட்டர்ஸ் எல்லாம் சொல்கிறது சிரிப்பு வர மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் அவங்கெல்லாம் அழுதுகிட்டே ரொம்ப எமோஷனாக இந்த லெசனை வந்து படிக்கிறது பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது இவங்களுக்கும் அழுக வருது. ஸோ ஒரே டைமில் சிரிக்கவும் அழுகவும் வர மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் லெசனை அவங்க வந்து அவ்வளோ நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க எல்லா நாளும். Next paragraph. All at once the church clock struck 12. Then the Angelus. At the same moment the trumpets of the Prussians returning from drill sounded under our windows. M. Hamel stood up very pale in his chair. I never saw him look so tall. My friends, said he. I. But something choked him. He could not go on. Then he turned to the blackboard, took a piece of chalk, and bearing on with all his might, he wrote as large as he could, Vive la France. Then he stopped and leaned his head against the wall, and without a word he made a gesture to us with his hand. School is dismissed, you may go. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சர்ச் கிளாக்ல வந்து 12 மணி ஆயிடுச்சு. அந்த டைம்க்கு வந்து அந்த கிளாக் பெல் அடிக்குது. அப்புறம் ஏஞ்சலஸ் அந்த சாங் வருது, அந்த மியூசிக் வருது. அப்போ வந்து இந்த ப்ரஷியன்ஸ் வந்து அதே சமயத்தில் வந்து அவங்களோட ட்ரம்பெட்ஸை வந்து அவங்க வாசிக்கிறாங்க. அது விண்டோ வழியாக இவங்க காதுகளுக்கு வருது. ஸோ எம் ஹேமல் அந்த டீச்சர் வந்து சேர்லேருந்து எழுந்து நிற்கிறாரு. ரொம்ப பேலாக இருக்கார் அவர் பார்க்கறதுக்கு. இதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ உயரமாக இருக்கிறத வந்து இவங்கெல்லாம் கவனிச்சதே இல்லை. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராரு, பட் வார்த்தைகள் வரல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பிளாக் போர்ட் பக்கம் திரும்பி சாக் பீஸ் எடுத்து ரொம்ப ஒரு தைரியத்தோட அவர் எழுதுறாரு, பெருசாக எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா விவ் லா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. விவ் லா ஃப்ரான்ஸ் அப்படின்றோட அர்த்தம் என்னன்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்றது தான். எக்ஸாக்டாக அந்த மீனிங் கிடையாது, பட் இட் இம்ப்ளைஸ் தட் மீனிங். ஸோ தென் ஹி ஸ்டாப்ட். அதுக்கப்புறமா அதை நிறுத்திட்டு அவர் வந்து அப்படியே அந்த வால்ல தலை வச்சு அப்படியே அவர் வந்து சாஞ்சிட்டு எதுவுமே அவரால் பேச முடியல. பேசாமல் வந்து கெஸ்டர்னா செய்கையிலேயே அவரோட ஹேண்ட்ஸில் வந்து சொல்கிறாரு, ஸ்கூல் வந்து டிஸ்மிஸ், நீங்கள்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. So this is the end of this lesson. So அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் லெசன் அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் லெசன் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வில்லேஜர்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நம்மளுக்கு இருக்க ஸ்கூல் மாதிரி ஒவ்வொரு தனித்தனி கிளாஸ் கிடையாது, எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்கூல் அது. ஸோ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அண்ட் மீதி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் படிக்கிற ஒரு ஸ்கூல். ஸோ 12 o'clock ஆனதுக்கப்புறமா வந்து அவரோட லாஸ்ட் லெசனும் முடிஞ்சிடுச்சு. ஹீ ஹேஸ் டு கோ. ஸோ அதுதான் வந்து இந்த லெசனில் வந்து சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி நைஸ் லெசன். ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் see about the author. Alphonse Daudet was a French novelist and short story writer. The last lesson is set in the days of Franco-Prussian War, in which France was defeated by Prussia led by Bismarck. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. In this story, the French districts of Alsace and Lorraine have passed into Prussian hands. ஸோ இது முன்னாடி சொன்னதுதான். ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட்.
ஸோ அவரை வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து அந்த ஃப்ராங்கோ பிரஷியன் வார் நடந்ததுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இந்த லெசனுக்கு அப்புறம் இருக்கிற glossary கம்ப்ளீட்டாக படிச்சுடுங்க. படிச்சுட்டு write it in your class work and then just do this A exercise, short answers and then paragraph question. இதை வந்து இன்னைக்கே படிச்சுடுங்க with the help of a guide. So this is this lesson children. நீங்கள் வந்து go through பண்ணி பாருங்க இந்த லெசனை. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா call or comment பண்ணுங்க. I will clarify your doubts and thank you for watching this video.